சில வழிகளிலே இல்லை, முடியாத வழிகளிலே இல்லை, எல்லா வழிகளிலேயும் அவரை நினைத்துக்கொள். In all thy ways acknowledge him and he shall direct thy path. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அதாவது சில வழிகளிலே இல்லை, முடியாத வழிகளிலே இல்லை, எல்லா வழிகளிலேயும் அவரை நினைத்துக்கொள். In all thy ways acknowledge him and he shall direct thy path என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உனக்கு டைரக்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு இப்படி செய்யணும், இப்படி கொடுக்கணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி வழி நடத்தி கரம் பிடித்து நடத்துகின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, என்னுடைய அப்பா இந்த வசனத்தை என்னுடைய வெட்டிங் கார்டு மேலே போட்டு முதல்ல ஆரம்பித்தது. எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அந்த வசனத்தை போடுகிற பழக்கத்தை நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி. நம்முடைய பாதைகள் கரடு முரடான பாதைகள், நமக்கு தெரியாது. டிவைன் பிரசன்ஸ் மாத்திரம் இல்லை, அவர் வருகிறார் நம்மோடு கூட என்கின்ற டிவைன் பிரசன்ஸ் மாத்திரம் இல்லை. when his divine presence is there, there is divine protection. அவர் பாதுகாக்கின்றவராய் இருக்கிறார். நம்ம போற பாதையில கன்னிப்பொறி வைப்பாங்க, தேவைகள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அது மாத்திரமில்ல, டிவைன் பிரசன்ஸ், டிவைன் ப்ரொடெக்ஷன் மாத்திரமில்ல, டிவைன் ப்ராவிடன்ஸ். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராய் இருக்கிறார். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை சம்பாதித்தது என்று சொல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு வழியை உண்டு பண்றது மாத்திரம் இல்லை, நான் உனக்கு தேவைகளையும் அந்த வழிகளிலே கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, திபெத் ஊரிலே ஒரு ஊழியக்காரம்மா அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பு வருகிறது. ஒரு 20 மைல் தூரத்துக்கு அவங்க போக வேண்டும். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவங்க போறாங்க. போகும்போது அவங்க கையில் இருக்கிறது ஒரே ஒரு பிஸ்கெட்டு. அவங்க சாப்பிட்டு அது இளைப்பாறுகிறார்கள். திரும்பவும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போக வேண்டி இருக்கு. டயர்ட் ஆயிடுறாங்க. என்ன செய்யறது? சரி, கடவுள் என்னை பாதுகாத்து கொள்வார், அவரை நான் நம்பி செல்லுகின்றேன், அவரை அங்கீகரித்து செல்லுகிறேன், அவர் வழிகளிலே என்னுடைய வழிகளிலே அவரை நினைத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவங்க போகும் பொழுது எங்களுக்கு திடீர்னு பார்த்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் கீழே விழுந்திருக்கு. என்னடா இது, ட்ரை ஃப்ரூட்ஸ் விழுந்திருக்கே, யாரோ முன்னாடி போயிருக்காங்க, கீழே போட்டிருக்காங்களான்னு தேடி அக்கம் பக்கம் தேடி பார்த்தாங்க, யாரும் இல்லை. அப்படியே இவங்க அதை எடுத்து சாப்பிட்டு அந்த பலன் அடைந்து அவங்க சென்று ஊழியத்தை செய்து திரும்ப வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அங்கே இடத்துல ஒருவன் செயலிழந்து இருந்ததை அவனிடத்தில் போய் ஜெபித்து அவனுக்கு பலனை கொடுத்து வருகின்ற அந்த ஊழியக்காரர் அம்மாவை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நினைத்து கொள்ளுகிறோமா? எல்லா வழிகளிலும் நினைத்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து கொள்ள, நீர் பாதைகளை வாய்க்க பண்ண கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.